வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சமையல் அறையிலிருந்து அரசியல் பேச போறோம். அட ஆமாங்க. விலைவாசி உயர்வு தான் இப்போ தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் புயலையே கிளப்பிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல், டீசல் விலை உச்சத்துல இருக்கு. சிலிண்டர் விலையும் வானத்த தொடுதுங்க. மளிகை சாமான் விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு? நம்மள மாதிரி சராசரி மக்கள் தான். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் என்ன சொல்றாங்கன்னா, விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல திட்டங்கள செஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, இங்கே தமிழகத்துல திமுகவும், அதிமுகவும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒருத்தர மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக அரசில் பெட்ரோல், டீசல் விலை ஏறினப்போ திமுக கண்டனம் தெரிவிச்சது இல்லையா? இப்ப திமுக ஆட்சியில அதே விலை உயர்வை சுட்டிக்காட்டி அதிமுக கண்டனம் தெரிவிக்குது. கடைசியில விலை மட்டும் குறையவே இல்லைங்க. உண்மையிலேயே அரசியல் கட்சிகளுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தெரியாதா? இல்ல கட்டுப்படுத்த மனசு இல்லையா? இந்த அரசியல் விளையாட்டில் மக்கள் படும் பாடுதான் என்ன? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் சார்ந்த வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் பொட்டலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி